ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது நாம் ஆண்டாளின் பாவை நோன்பு அப்படிங்கிற இந்த நோன்பு நோற்பதற்கு பூஜை வழிமுறைகள் எப்படி அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? உங்க அனைவருக்குமே இந்த பாவை நோன்புக்காக ஒரு பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பை உள்ள என்னென்னலாம் இருக்கு? ஒரு ஆண்டாள் படம், ஒரு ராமானுஜருடைய படம், இது ஆண்டாள் படம், இப்படி ராமானுஜருடைய படம், அதே மாதிரி இந்த திருப்பாவை புத்தகம், இதே போல செயல் விளக்கம் எப்படியெல்லாம் பூஜை செய்யணும்ன்றதுக்கு இன்னொரு புத்தகமும் கொடுத்துருப்போம். இதோடு சேர்த்து எல்லாருக்கும் மஞ்சள் நோன்பு கயிறு, இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தாயார் அவங்களுடைய பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி உங்களுக்காக சங்கல்பம் எடுத்து கொடுக்கப்பட்ட கயிறு, அது கூட மஞ்சள் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கோம். இதை தவிர தினமும் நாம நெத்திக்கு வச்சுக்கணும் இல்லையா? ஆண்டாள் தாயார் எப்படி வச்சிருக்காலோ அதே போல வச்சுக்கணும். ஆண்டாள் தாயார் வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னா அதுக்கு நாமக்கட்டி ஸ்ரீசூர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நாமக்கட்டி ஸ்ரீசூர்ணம் இருக்கக்கூடிய ஒரு பை அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோடு சேர்த்து விசிறி கண்ணாடி. ஆண்டாளம்மா நோன்பு நோக்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் வெப்பமா இருக்கும், ஒருத்தர் பார்த்துக்கணும், அதனால விசிறி கண்ணாடி வச்சுக்கிட்டு தான் நோன்பு நோக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா. அதனால விசிறி கண்ணாடியும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ முதல் நாள் நீங்கள்லாம் ஒரு கோயில்ல இல்லை ஒருத்தருடைய வீட்டில் கூடி இருக்க போறீங்க. ஏன்னா நம்ம சபதம் எடுக்கணும் இல்லையா? இன்னையில இருந்து நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம் அப்படின்னு சபதம் எடுக்கணும். அப்போ ஒரு இடத்துல கூடி இருக்கணும். அப்போ அது இப்போ டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள்லாம் ஒரு இடத்துல கூட போறீங்க. முதல்ல அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், அதுக்கப்புறமா வீட்டில் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ நீங்க போற கோயில்ல இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது போல ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருக்கும். அவர் படமா இருக்கலாம், பொம்மையா இருக்கலாம், விக்கிரகமா இருக்கலாம், எப்படியாவது ஒரு கிருஷ்ணர் பொம்மை. அப்படி இல்லைன்னா ஆண்டாள், ராமானுஜர், யாராவது ஒரு திருமேனி அந்த படத்தை வச்சுக்கோங்க, பொம்மையை வச்சுக்கோங்க. அதை தவிர அன்னைக்கு நீங்க கொண்டு போகும்போது அந்த கோயிலில் இருக்க வேண்டியவை என்னென்ன? நம்ம பூஜை பண்ணணும்னா கற்பூரம் வேணும், பூஜை பண்ணணும்னா ஊதுவத்தி வேணும், பூஜை பண்ணணும்னா பூக்கள் வேணும், பூஜை பண்ணும்போது கடவுளுக்கு காட்டுறதுக்கு தண்ணீர் வேணும், முக்கியமா விளக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ விளக்கை ஏற்றி வச்சு இந்த பூஜைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் பத்திரமா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்ச உடனே இப்போ முதல் நாள் நீங்க எல்லாம் கூடி இருக்கிறீர்கள். முதல்ல என்ன பண்ணணும்? அமைதியா ஒரு வரிசையில எல்லாரும் உட்காரணும். உங்க முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டாள் படம், ராமானுஜர் படத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூக்கள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உங்ககிட்ட திருப்பாவை புஸ்தகம் இருக்கு இல்லையா? அதுல 6வது பக்கம் எடுத்துக்கோங்க. 6வது பக்கம் எடுத்தீங்கன்னா அதுல 5வது பாடல் 5, பாசுரம் 5ன்னு இருக்கும். அந்த பாசுரத்தை நீங்க படித்து கொண்டே ஒருத்தர் இன்னொருத்தருடைய வலது கையில நோன்பு கயிறு கட்டணும், ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவருடைய கையில நோன்பு கயிறு கட்டணும். இப்போ எனக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தர் நோன்பு கயிறு கட்டுறா, நான் பாட்டு படிக்கிறேன் பாருங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீனில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய். ஆண்டாள் தாயாரே, இந்த மார்கழி மாதம் முதல் நாள் தொடங்கி மார்கழி முழுக்க 30 நாட்களும் நீ காட்டிய வழியிலே நாங்கள் பாவை நோன்பு நோக்க இருக்கிறோம். தாயே, நீயே எங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டுவாய் இப்படின்னு மனசார பிரார்த்திச்சுக்கோங்க. இப்போ நோன்பு கட்டியாச்சு, இனிமே 30 நாள் நாம விரதம் இருக்க போறோம். சரி, நோன்பு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திருப்பாவை பாடலை படிக்கணும். திருப்பாவை புத்தகம் உங்க கையில கொடுத்துருக்கு.
இந்த பாடல்கள் முதல் பக்கத்துல இருந்து என்னென்ன கொடுத்துருக்கிறனோ அதை அப்படியே இந்த பாடல்களை படித்து கொண்டு வரணும். நான் வேகமாவே படிக்கிறேன், உங்களுக்கு நேரம் தெரியணும்ன்றதுக்காக படிக்கிறேன். என்னென்ன பண்ணணும்னு கூடவே சொல்றேன். இதுல முதல்ல ரெண்டாவது தொடர்ந்த உடனே இருக்கு பாத்தீங்களா, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் பார்வேணி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழப்படிந்தேரோர் இம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் இரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேடோர் என்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் என்பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து விடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோருடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலமுறி போல் நின்றதென்று தாழாதே சார்ந்த முதைத்த சரமணி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் என்பாவாய் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயகுலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயப்படையும் புகுதருவான் நின்றனவும் தீரில் பூசாவும் செப்பேரோர் என்பாவாய் உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் மேங்குலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர் தேரோர் என்பாவாய் ஈசிகி சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேரோர் என்பாவாய். பாட்டுக்கு நடுவுல எங்க நிறுத்தணும்னு தோணும் இல்லையா? ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் வரும்போது நிறுத்தணும், அந்த இடத்துல நிறுத்தி அடுத்தது வரி அடுத்த வரி அப்படி சொல்லிக்கிட்டு போகணும். அந்த ஸ்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை பூவான் வந்து நின்றோம் போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை வல்லலை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவா வென்றாராய் தருளேரோர் என்பாவாய் பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்பலரும் அமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் அமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பரவும் நவின்றேரோ எம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் குணக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திரவேரோ எம்பாவாய் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றால் திரளறிய சென்று செரு செய்யும்
குற்றமொன்றில்லாத போவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்று புறம்பும் பொருளேரோர் எம்பாவாய் அனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவடியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாட உன்னி வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ற பேருறக்கம் அனைத்தில்ல தாமரின் தேரோர் என்பாவாய் உள்ளின்வாய் கிண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூத்தார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளும் சிலம்பினதான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தருந்து கலந்தேரோ எம்பாவாய் உங்கள் குளக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினதான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேரோ எம்பாவாய் இல்லே இளங்கிளியே இன்னமுறம் புதியோ சில்லன்றறிகேன் மின் நங்கமீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேரோ எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலடப் பாடுவான் வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோ எம்பாவாய். இந்த பாட்டுக்கு மேல 2 நட்சத்திரம் போட்டிருக்கு இல்லையா, ஸ்டார். இப்ப 2 வாட்டி படிக்கணும். 16வது வாட்டி 2 வாட்டி நீங்க படிக்கணும். 17வது பாட்டு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்கால் எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேரோ எம்பாவாய் உந்து மதகளிற்ற நோடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோ எம்பாவாய். 18வது பாட்டு 2 வாட்டி படிக்கணும். முதல்ல 3வது பாட்டும் 2 தடவை படிக்கணும். கவனம் வச்சுக்கோங்க. எங்க 2 ஸ்டார் போட்டிருந்தா 2 வாட்டி படிக்கணும். 19வது பாட்டு புத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மித்தன் பிரபஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பொங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்வா வைகிறவாய் வைத்தடம் கண்ணினாய் நீ உன்மனாரடை எத்தனை போதும் துயிலடவட்டாய்கான் எத்தனை ஏறும் திரிமாற்ற ஹில்லாயால் தத்துவம் அன்று தகவேரோ எம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முடை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாரனை இப்போதே எம்மை நீராட்டேரோ எம்பாவாய். ஏற்ற கரங்கள் எதிர்வங்கி வீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வழிதுணைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபடியுமா போலே ஒற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோ எம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிடி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் பிடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்
எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோ எம்பாவாய். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஓதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேரோ எம்பாவாய். இந்த பாட்டும் 2 தடவை படிக்கணும். இது முக்கியமான பாட்டு. இந்த 24வது பாட்டு அன்றியும் உலகம் வளர்ந்தாய் அப்படிங்கிற பாட்டு வரும்போது எழுந்து கையில ஊதுவத்தி எடுத்துக்கணும் இல்லையா. உங்க வீட்டுல ஊதுவத்தி இருக்கும், அந்த ஊதுவத்தி எடுத்துக்கோங்க. அந்த ஊதுவத்தி எடுத்து அழகா கொளுத்திட்டு கண்ணனுக்கு நாம இப்போ அழகா சாம்பிராணி புகை அதிர் புகைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை காட்டுவோம். தூபம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? காட்டுவோமா? பாட்டு சொல்லிக்கிட்டே காட்டணும். அன்றியும் உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நின் கையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேரோர் எம்பாவாய். இது போல 2 தடவை இந்த பாட்டை சொல்லணும். கண்ணனுக்கு அதே போல கீழே இருந்து திருஷ்டி எடுக்கிறாப்ப அந்த ஊதுவத்தியை காட்டி எடுக்கணும். அடுத்த பாட்டு தொடர்ந்து சொல்லலாமா? 25வது பாட்டு மேல தொடர்ந்து பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர வெறுக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைத்திட்ட கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருவியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோ எம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே ஓர்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லான் இசைப்பாரே கோல விளக்கே மொழியே விதானமே ஆலின் இலையாய் அருளேரோ எம்பாவாய். இப்ப 27வது பாட்டு. இந்த பாட்டு கூடாரை வெல்லும்னு வர்ற பாட்டு. இது கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு பெருமாளுக்கு பிரசாதத்தை கொடுக்குற பாட்டு. அதே மாதிரி நல்லா நகை நட்டுலாம் போட்டுக்கிட்டு ஆனந்தமா கண்ணனோட இருக்கிற பாட்டு. அதனால அந்த பாட்டுக்கு என்ன பண்ணணும்? நீங்க இதே போல உங்க வீட்டுல பிரசாதம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆசையா கண்ணனுக்கு பண்ண முடியுமோ அழகான ஒரு பிரசாதத்தை பண்ணிக்கோங்க. அந்த பிரசாதத்துக்கு என்ன பண்ணணும்? 2 இலை துளசி இதழ் அதுல போட்டுருங்க. நீங்க தீர்த்தம் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தீர்த்தத்தை ஒரு தடவை தொடச்சி அப்படி போட்டுருங்க. கண்ணன்கிட்ட இந்த பிரசாதத்தை இப்படி கொண்டு போய் காட்டணும். ஆசையா காட்டி குழந்தை கண்ணனை சாப்பிட சொல்லணும் இல்லையா, அப்படி கையெடுத்து காட்டணும். கண்ணா சாப்பிடு, கண்ணா கண்ணா அடியே மேவி அமர்கின்ற அமுதே அமுது செய்தருட வேணும். கிருஷ்ணா சாப்பிடுப்பா, கண்ணா சாப்பிடுப்பான்னு பாட்ட சொல்லணும். உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலடும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்ப்பை இது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோ எம்பாவாய். அப்ப கண்ணனுக்கு பிரசாதம் கொடுத்துட்டோம். ஆனா கண்ணன் பிரசாதம் சாப்பிட்ட உடனே அப்படியே விட்டுருலாமா? நாம கூட பிரசாதம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்? தீர்த்தம் கொடுக்கணும் இல்லையா? சுத்தமான தீர்த்தம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அந்த தீர்த்தத்துல துளசி 2 இதழ் இருந்து அந்த துளசி இதழ் இருக்கணும். அப்படி துளசி தான் சுத்தம் பண்றது. இப்ப இந்த தீர்த்தத்தை எடுத்து கண்ணனுக்கு அப்படி காட்டுவோம். காட்டிட்டு அப்படி இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துருவோம். தீர்த்தத்தை கண்ணனுக்கு காட்டுவோம், சேர்த்துருவோம். தீர்த்தத்தை கண்ணனுக்கு அப்படி காட்டுவோம், சேர்த்துருவோம். கையில உங்க வீட்டுல நல்ல வஸ்திரம் இருந்ததுன்னா சுத்தமா கண்ணனுக்கு வாயை தொலைச்சு விடுவோம். நம்மளாம் கை தொலைச்சுக்கோம் இல்லையா, கை கால் வாயெல்லாம் தொலைச்சு விடுவோம். சரியா? இப்ப கண்ணனுக்கு பிரசாதம் சாப்பிட்டுட்டாரா? மேல பாட்டு தொடர்ந்து பார்ப்போமா? கரவகள் பின் சென்று அந்த பாட்டு 2 வாட்டி சொல்லணும். இப்ப 28வது பாட்டு. கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்தும் போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் உறைவொன்றுமில்லாத கோவிந்தா
உன் தன்னோடு உறவில் நமக்கு மொழிகள் ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினாள் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறை ஏலோர் என்பாவாய். இந்த 28 பாட்டு தொடர்ந்து இப்படி சொல்லணும். 28வது பாட்டு 2 தடவை சொல்லணும். நாம வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா பாட்டு எல்லாம் சொல்லியாச்சு. கடைசி 2 பாட்டுக்கு சாற்று முறை பாடல் அப்படின்னு பேரு. சாற்று முறைன்னா என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி 2 பாட்டை கடவுளுக்காக நாம தனியா 2 தடவை சொல்லி கற்பூர ஆரத்தி எடுத்து முடிக்கிறது. சாற்று முறைன்னு முடிய போகுதுன்னு அர்த்தம். நாம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இப்ப கற்பூரம் இருக்கு இல்லையா, இந்த கற்பூரத்தை எடுத்துக்கலாமா, கற்பூர ஆரத்தி காட்டலாம். கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி பாட்டை சொல்லிக்கிட்டே காட்டணும். அதனால எனக்கு பாட்டு தெரியும்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்க ஆரத்தியை காமிச்சிட்டு கூட பாசனம் சொல்லலாம். கற்பூரத்தை ஏற்றிருக்கோ. இப்ப அந்த முதல்ல இன்னைக்கு பாட்டு என்ன, முதல் நாள் இல்லையா, அப்ப அன்னன்னைக்கு என்ன பாட்டோ அதை சொல்லணும். முதல் நாள் மார்கழி திங்கள், 2வது நாள் வையத்து வாழ்வீர்கள். இப்ப மார்கழி திங்கள் சொல்லி பாட்ட முடிக்கலாமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நின் ரொம்ப கிட்ட போய் காட்டக்கூடாது. நம்ம கிட்ட காட்டினா எப்படி இருக்கும், அதனால ரொம்ப புகையை கிட்ட காட்டக்கூடாது, ரொம்ப கிட்ட காட்டக்கூடாது, நெருப்பை. சரியா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்துடிலன் அந்த ஹோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஆர்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பார்வோர் புகழ படிந்தேரோல் என்பாவாய். இந்த மாதிரி ஆரத்தியை காட்டி அன்னைக்கு பாசனம் சொல்லுங்கோ. அடுத்தது சாத்து முறை. மீதி 2 பாட்டு இருக்கு இல்லையா, அதையும் நின்றுகிட்டு தான் சொல்லணும். அப்பதான் கடைசி பாட்டு இல்லையா, நான் நின்றுகிட்டே சொல்றவங்களுக்காக பாருங்க. சித்தம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் தாமங்கள் மாற்றேரோ எம்பாவாய். 2 தடவை சொல்லணும். 29வது பாட்டு. இப்போ 30வது பாட்டு சொல்லலாமா? வங்க கடல்கடை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறைகொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்கெரியல் பட்டர்விரான் போது சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே ஈங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரின்பாவாய். இந்த பாட்டும் 2 தடவை சொல்றோம். பாட்டு பாடிடுமா? இப்ப கடைசியில உங்ககிட்ட இன்னொரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, இதே போல இன்னொரு புஸ்தகம் இருக்கு. அதுக்குள்ள திருப்பாவையில் நாமங்கள் அப்படின்னு 30 போற்றி இருக்கு. அந்த போற்றிய உங்களுக்கு நாங்க ஒரு அழகா வீடியோவாகவும் கொடுக்க போறோம். அந்த வீடியோவாகவும் இது வரும், பாடல்களும் வரும், எல்லாம். இன்னொரு பாடல் 30 பாட்டை சேர்த்து அதுல இருக்கக்கூடிய நாமங்களை சேர்த்து ஒரு பாட்டா போட்டுருவோம். அந்த வீடியோவும் வரும். இப்ப இந்த போற்றி இதுக்குள்ள இருக்கும், அது வீடியோவும் வரும். அதை நீங்க போட்டு கூட சேர்ந்து சொல்லலாம். உங்களுக்காக சொல்றேன். இப்ப அதை சொல்லும் போது என்ன பண்ணணும், கையில துளசி எடுத்துக்கணும். அந்த துளசியில ஒரு தடவை அந்த புஷ்பத்துல இப்படி தெளிச்சுட்டு இப்ப இந்த துளசியை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி சேர்க்கணும். சரியா? 2 இதழ்களை கையில எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நான் சொல்றேன், கேளுங்க. ஓம் நாராயணனே போற்றி, பரமனே போற்றி, ஓங்கி உலகல் அந்த உத்தமனே போற்றி, பற்பநாபனே போற்றி, தாமோதரனே போற்றி. ஒரு போற்றிக்கு ஒரு துளசியை எடுத்து போடணும். தாமோதரனே போற்றி, ஹரியே போற்றி, கேசவனே போற்றி, தேவாதி தேவனே போற்றி, மாதவனே போற்றி. மேல மேல பாசனம் சொல்ல போடணும். சரியா? புண்ணியனே போற்றி, முகில் வண்ணனே போற்றி, மனத்து கிளியானே போற்றி, புள்ளின்வாய் கீண்டானே போற்றி, பங்கைய கண்ணானே போற்றி, வல்லானை கொன்றானே போற்றி, மணிவண்ணனே போற்றி, உம்பர் கோமானே போற்றி, நப்பிண்ணை மைத்துனனே போற்றி, மலர் மார்பா போற்றி, கலியே போற்றி,
ஊற்றமுடையாய் போற்றி, செங்கண்ணனே போற்றி, பூவை பூவண்ணா போற்றி, குன்று புடையா எழுத்தாய் போற்றி, நெடுமாலே போற்றி, ஆளின் இலையாய் போற்றி. அப்புறம் முக்கியமானது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா போற்றி. மேல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா போற்றி, கோவிந்தா போற்றி, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலே போற்றி. ஆச்சு, போற்றி சொல்லிட்டோம். கண்ணனை கையெடுத்து கும்பிடுங்கோ. கீழே நல்லா விழுந்து விஷேவி 2 கை எடுத்து கூப்பி தலையை கீழே தொடணும். 2 கை கூப்பி தலையை தொட்டு கால் சேர்த்து கும்பிடணும். கும்பிட்டு எழுந்து கண்ணனை பத்திரமா கும்பிட்டுங்கோ. இப்போ உங்களுக்கு இந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, பிரசாதம் ஆச்சு. இந்த தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கணும். ஒரு தடவை அத்தியம் சமர்ப்பணம் அப்படி சொல்றோம் இல்லையா, அச்சுதாய நமஹா. 2வது தடவை அனந்தாய நமஹா. 3வது தடவை கோவிந்தாய நமஹா. அப்படி சேர்த்துக்கோங்க. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு சேர்த்துக்கோங்க. துளசியை எல்லாரும் கொடுங்கோ. பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கோ. பூஜை முடிஞ்சு போச்சு. சரி, இன்னைக்கு பூஜை முதல் நாள் வந்துட்டீங்க. இதே போல நீங்க தொடர்ந்து வீட்டுல பண்ணணும். சாயந்தரத்துல பண்ணக்கூடாது, பகல்ல. நீங்க வீட்டுல இப்ப பண்ண மாதிரியே அன்னன்னைக்கு பாடல்கள் 30 பாட்டும் சேவிச்சு, இப்ப நீங்க சங்கல்பம் கட்டியாச்சு. அப்ப திருப்பாவை பாட்டு சேவிக்கணும். 24வது பாட்டு வரும்போது ஊதுவத்தி காட்டணும். 27வது பாட்டு வரும்போது பெருமாளுக்கு பிரசாதம் காட்டணும். 29, 30 வரும்போது கற்பூர ஆரத்தி காட்டணும். இதே மாதிரி தினமும் பண்ணுங்கோ. போற்றி சொல்லி புஷ்பத்தை சேருங்கோ. இதெல்லாம் பண்றீங்களா? 27வது பாட்டு கூடாரை வெல்லும் பாசுரம் வர்ற அன்னைக்கு எல்லாரும் கூடணும். என்னென்னைக்கெல்லாம் கூடணும் தெரியுமா? மற்ற நாள்லாம் வீட்டுல முதல் பாடல், 16வது பாடல், 24வது பாடல், 27வது பாடல், கடைசியில் 29, 30 ஒரே நாள். அப்படின்னா என்னைக்கு வரும் தெரியுமா? இப்போ 17ஆம் தேதி டிசம்பர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜனவரி 1 அன்னைக்கு தான் 16வது பாட்டு. ஜனவரி 9 அன்னைக்கு தான் 24வது பாட்டு. ஜனவரி 12 அன்னைக்கு தான் கூடாரை வெல்லும்னு பாட்டு. அன்னைக்கு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல நகைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமேன்னு எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணன் கூட வந்து சக்கரை பொங்கல் எல்லாம் நிவேதனம் பண்ணி சாப்பிடணும். அப்போ 27வது நாள் பாசுரம் வரும்போது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எல்லாரும் நகை நட்டுலாம் போட்டுக்கிட்டு கண்ணனுக்கு காய்ச்சிட்டு நீங்க போட்டுக்கோங்க. போட்டு எல்லாரும் ஆனந்தமா இருக்க வேண்டிய நாள். கடைசியில 29, 30வது பாடல்கள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்குதான் கடைசி நாள். அதே போல இந்த நாட்கள் எல்லாம் நீங்க கோயில்ல ஒரு முக்கியமான எங்க கூடினீங்களோ அந்த இடத்துல கூடி அனைத்து அடியார்களும் பகவானுக்கு, கண்ணனுக்கு ஆண்டாள் காட்டிய வழியிலே பாவை நோன்பு நோற்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் உங்க வீடுகளிலே நல்ல செல்வம் பெருகட்டும், கல்வி செல்வம் வளரட்டும், பிள்ளை பேறு வரட்டும், நல்ல ஆரோக்கியம் இருக்கட்டும், ஆயுளோடு அனைவரும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டாள் தாயாரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஸ்ரத்தையா இடைவிடாம செய்யுங்கோ. நோம்பு கயிறை கழட்டாம, முடிஞ்ச அளவுக்கு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம மனதில் உறுதியோடு ஆசையோடு கண்ணனுக்கு பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.